கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனை வேளைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஒரு முறை கூட இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென். நீங்கள் எல்லாரும் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக வந்திருக்கிறீங்க. ஆமென். கிறிஸ்டியன் ரிவைவல் தமிழ் சர்ச்சுக்கு வருகிறதை காட்டிலும், பாஸ்டர் அருளை பார்க்குறதுக்கு வருகிறதை காட்டிலும், ஆமென், என் தேவனுடைய சமூகத்துக்கு, என் தேவனை பார்க்கும்படியாய் நீங்கள் எல்லாரும் என்ன செய்திருக்கிறீங்க, வந்திருக்கிறீங்க. அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, ஆமென், 42வது சங்கீதத்தை நம்ம வாசித்தோம். காலையில் ஆராதனை செய்யும் பொழுது அந்த சங்கீதத்தையும் பாடல்களையும் நம்ம பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவாய் நம்மளோடு கூட அவர் இடைப்பட்டார் என்று உறுதிப்படுத்த முடிகிறது. ஆமென். ஆமாம், இந்த 3வது சங்கீதத்தை 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆமென், தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார். யாரை குறித்து? ஆமாம், தேவனிடத்தில் உனக்கு இரட்சிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு, ஆமாம், உன் ஆத்துமாவை குறித்து, என் ஆத்துமாவை குறித்து என்ன சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. என் ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ ஆத்துமாவை மனமடிவாக்கணும். ஆமென். நமக்கு இரட்சிப்பு இல்லைன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு சத்துரு கங்கணம் கட்டி அவன் தெரிகிறான். ஆனால் தாவீது சொல்கிறாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? ஆமென். என் முகத்துக்கு பிரகாசமும் இரட்சிப்பும் கொடுக்கிறவர் யார்? அவர். ஆமென். அவரை பார்க்க நாம் கடந்து வந்திருக்கும் பொழுது தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இரட்சிப்பு கர்த்தருடையது, இரட்சிப்பு மனிதனுடையது அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. இரட்சிப்பு நம்முடைய பலத்தினால் அல்ல. தாவீது அவ்வளோ பெரிய கோலியாத்தை அவன் வீழ்த்தினாலும் அவன் என்னுடைய பலத்தினால நான் அவனை வீழ்த்தினேன்னு சொல்லலை. ஆமென். ஹல்லேலூயா. இரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். ஒரு மனுஷனை, ஒரு தேசத்தை, ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்குன்னா அது தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ஆசீர்வதிக்கும். ஆமென். அதனால தான் இந்த வருஷம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை பார்த்து இந்த வருஷம் சொல்லியிருக்கிறாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மென்மேலும் நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்பதால். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலகம் ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு விதமாய் அது ஏற்றுக்கொள்ளுகிறது. இதுதான் ஆசீர்வாதம் என்று உலகத்தில் இருக்கிறவர்கள் நினைக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம்னா, பிளஸ்ஸிங்னா என்னையா அப்படின்னு நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா, ஆமாம், நல்ல உடுக்கணும், நல்ல ட்ரெஸ், நல்ல ரிச்சாக, நல்ல வெளியில் நம்ம பார்க்குறவங்களுக்கு நம்ம பகட்டாக தெரியணும். ஆமாம், நம்ம இந்தியாவை பொறுத்த வரையில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கோங்கிறத எப்போ காட்ட முடியும் அப்படின்னா, ஒரு கல்யாண வீட்டில் காட்டலாம். எப்படி இருக்கிற நகையெல்லாம் அள்ளி போட்டுட்டு, நல்ல பட்டு சேலை உடுத்தி, நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு, கையிலெல்லாம் ப்ரைஸ்லெட் தெரிகிற மாதிரி, கழுத்தில் செயின் தெரிகிற மாதிரி, சட்டப்பட்டனெல்லாம் கழட்டி விட்டுட்டு, அப்பப்போ கையை இப்படி ஆட்டிக்கிட்டால் நான் மற்றவங்களுக்கு முன்னாடி ஆசீர்வாதமாக இருக்கிறோங்கிறது அவர்களுடைய நம்பிக்கை. ஆமென். ஆமாம், ஆசீர்வாதமாக இருக்க. எப்படி ஆசீர்வாதமாக இருக்குன்னா, எங்ககிட்ட சொந்த வீடு இருக்குது, எங்ககிட்ட கார் இருக்குது, எங்ககிட்ட பைக் இருக்குது, ஆமென், எங்ககிட்ட தோட்டங்கள் இருக்கிறது, எங்ககிட்ட மற்றது இது இருக்குது, அது இருக்குது, அப்படிங்கிறது தான் ஆசீர்வாதம் என்று உலகம் நம்புகிறது. ஆனால் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் நினைக்கிற ஆசீர்வாதம் வேற. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொன்னார்னா, அந்த ஆசீர்வாதம், ஆமாம், என் வீடை குறித்து ஆண்டவர் சொல்லலை, ஆமென், காரை குறித்து ஆண்டவர் சொல்லலை,
ஆமாம், நம்மகிட்ட இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்து பொருள் பொண்ணை குறித்து பணத்தை குறித்து ஆண்டவர் சொல்லலை. நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளோ காசு இருக்கோ அதை வச்சு ஆண்டவர் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லலை. இந்த வருஷத்துல நீ மென்மேலும் பலப்படுவானா இன்னும் 10 வீடு வாங்குவேங்கிறதுக்காக ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லலை. ஆமென், ஹல்லேலூயா. உன் அக்கௌண்ட்ல காசு இருக்குன்னு சொல்லி என்ன செய்யலை, சொல்லலை. இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை அநேக சபைகளிலே தவறாய் பயன்படுத்தப்படுகிறது. அது அநேக இடங்களிலே எப்படி பயன்படுத்தப்படுகிறது, தவறாய் ஆமாம், நாங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணுறோம், உன் பேங்க் அக்கௌண்ட்டில் காசு விழும். இப்போ நான் ஜெபிக்கிறேன், உன் பர்ஸில் என்ன செய்யிருக்கும், காசு இருக்கும். அது அல்ல ஆசீர்வாதம், அது அல்ல ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், ஆசீர்வாதம் எப்படி, எது உண்மையான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கு பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆமாம், காயுக்கு வாழ்த்துதல் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நம்மகிட்ட இப்போ உலகத்தில் இருக்கிறவங்களே எடுத்துக்கோமே, இன்னைக்கு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க, ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க. ஆமாம், பில்கேட்ஸ் இருக்கிறாரு, அது போல் எவ்வளோ பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்குமா, சரியாக இருக்குமா? அவங்க ஆத்துமா எங்கே இருக்குது, அவங்க ஆத்துமா எப்படிப்பட்டதாக இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரை இரட்சகராய் கொண்டு இந்த ஆத்துமா யாரால மீட்கப்பட்டு இருக்கிறதோ அவங்கள பார்த்து தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஆமென், ஹல்லேலூயா. பொன்னையும் பொருளையும் வைத்திருக்கிறது ஆத்துமா விரும்புகிறது அல்ல. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், நான் ஆத்துமா, நம்முடைய ஆத்துமா வாழணும்னா ஆத்துமா முதல்ல வாழணும். ஆமென், உன் ஆத்துமா வாழ்கிறது போல, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, அதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ன இருக்கணும், நீ உன் ஆத்துமால வியாதிப்பட்டு இருந்தீன்னா, உன் ஆத்துமா ரட்சிக்கப்படாம அது செத்து போய் இருந்துச்சுன்னா என்ன பண்றது? ஆமென், ஹல்லேலூயா. உன் ஆத்துமா செத்து போயிருந்ததுன்னா நம்ம என்ன செய்யறது? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா பவுல் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்றாரு, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். உலகத்துல நம்ம சுகபோகமா ஆஸ்தி அந்தஸ்தி அனுபவிக்கிறவர்களா ரொம்ப பகட்டா ஆசீர்வாதமா வாழ்கிறோம், அதுதான் ஆசீர்வாதம் நம்ம நினைச்சேன்னா, பவுல் சொல்றாரு, நீ சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோட செத்தவள். உன் உடம்புல உயிர் இருக்கு, நீ நடமாடுற, உன்கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு, பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, வீடு இருக்கு, நகை இருக்கு, கார் இருக்கு, ஆனா உன் ஆத்மா எப்படி இருக்கு? செத்து போய் இருக்கிற. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆத்மா வாழணும், நம்முடைய ஆத்மா வாழணும். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்கிறது உலக ஆசீர்வாதத்தை காட்டிலும் நான் நம்புகிறது விரும்புகிறது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் உலகத்தில் வாழ்ந்து காட்டுகிறதை காட்டிலும் ஆவிக்குரிய வகையில அவன் ஆசீர்வாதமா இருக்கணும், அநேகருக்கு அவன் ஆசீர்வாதமா இருக்கணும். இயேசு இந்த உலகத்துக்கு வந்த பொழுது அநேகருக்கு அவர் ஆசீர்வாதமாக இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அவர் நிற்கிற இடம் ஆசீர்வாதம், அவர் போன வீடு ஆசீர்வாதம். ஒரு மரண வீட்டுக்குள்ளே அவர் போனாலும் அந்த மரண ஓலை அந்த வீட்டை விட்டு நீங்கிட்டு சந்தோஷமும் களிப்பும் அந்த வீட்டுக்குள்ளே வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருளடைஞ்சு இருந்தாலும் தேவன் அவனுடைய வாழ்க்கைக்குள்ள போனார்னா அவன் வாழ்க்கை சந்தோஷமாய் மாற ஆரம்பிக்கிறது. ஆமென். ஒரு அநியாயம் செய்கிற வரி வசூலிக்கிற ஒருத்தன் வீட்டுக்குள்ள போனாலும் அந்த வீட்டுக்குள்ள அது வரைக்கும் சாபம் குடிக்கொண்டு இருந்தது. ஆமென். ஒரு 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 சமாதானம் இல்லாத ஒரு வீடு. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ரட்சிப்பில்லாத வீடு. ஒரு ரட்சிப்பில்லாத வீடு என்னன்னா அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்காது.
ஒரு பயமும் திகிலும் ஒரு காரியமும் என்ன செய்யும், இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கலாம். நிறைய பணக்காரங்களை பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நிறைய பேர் பர்சனலாக இன்டர்வியூ எடுக்கிறப்ப அவங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, பேசுகிறப்ப அவங்க சொல்கிறது என்னென்னா, நல்ல தூக்கம் கிடையாது. ஆமே, இந்த காசை எப்படி ரெட்டிப்பாக மாற்றுறது, இதை எப்படி பாதுகாக்கிறதுங்கிற டென்ஷன்லேயே பாதி பேர் என்ன செய்கிறான், தூங்காமல் ஓடிட்டு அலைகிறான். ஆமேன், ஹல்லேலூயா. சில பேர் வீட்டில் பயமும் திகிலும் இருக்கும். நம்மளை கொன்னுருவானோ, நம்ம ஆஸ்தியை வேற எவனாவது எடுத்துகிட்டு போயிடுவானோ, அதுவோ இதுவோ, நம்ம வியாதிப்பட்டு செத்துருவோமோ வச்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் திகிலும் இருக்கும். எந்த ஆத்துமாக்குள்ள பயமும் திகிலும் இருக்கிறதோ அந்த ஆத்துமா இன்னும் தேவனால் ரட்சிக்கப்படவில்லை, அது வாழவில்லை என்பதுதான் அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. இதை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் செய்யணும். எந்த ஆத்துமாக்குள்ளேயாவது பயம் இருக்குமானால், திகில் இருக்குமானால் அவர்கள் தேவனை அறிய வேண்டிய விதமாய் அவர்கள் அறியவில்லை என்பதுதான் அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவனால் அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படுமானால், ஆமென், ஹல்லேலூயா, அந்த ஆத்துமா பயமில்லாமல் ஆண்டவரை துதிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆத்துமா வாழும், அந்த ஆத்துமா சுகமாக இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆத்துமா வாழணும். ஆமென். இன்றைக்கு அநேகருடைய ஆத்துமா செத்தது போல தான் என்ன செய்கிறது, இருக்கிறது. இன்றைக்கு சபையை குறித்தே ஆண்டவர் அதை தான் சொன்னார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1வது வருஷத்தில் சர்தை சபை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்கள் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவர் நின்று பெயர் கொண்டிருந்தோம் செத்தவனாக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்லலை, ரட்சிக்கப்படாதவனை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லலை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய சபை என்று பெயர் எடுக்கப்பட்ட சர்தையின் சபையை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. தேவனை ஆராதிக்கிறோம் என்று ஆராதிக்கிற கூட்டத்தாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. ஆமென். இந்த கால வேளையில் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற நீங்களும் நானும் இந்த வசனத்தை நிதானித்து நம்ம பார்க்கணும். ஆமென். இந்த வார்த்தை உங்களை குறித்தும் என்னை குறித்தும் சொல்லப்படுமானால், உங்கள் குடும்பத்தை குறித்தும் என் குடும்பத்தை குறித்தும் இந்த வார்த்தை சொல்லப்படுமானால், நம்மளை போல ஒரு பரிதபிக்கப்பட்ட ஜனம் வேற யாருமே இருக்க முடியாது. கர்த்தர் தான் தெய்வம் என்று அறிந்திருந்தோம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இரட்சகர் எனக்காக மரித்திருக்கிறார், எனக்காக இரத்தம் சிந்திருக்கிறார். ஆமென். அவருடைய அன்பை நம்ம ருசி பார்த்து இருந்தோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நம்மளை பார்த்து சொல்லப்படுமானால், நீ உயிர் உள்ளவனாய் இருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று சொல்லப்படுமானால், நம்மை போல ஒரு பரிதபிக்கப்பட்ட ஜனம் இந்த உலகத்தில் வேற யாருமே இருக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, என் ஆண்டவர் இந்த வருஷம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விருப்பப்படுகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விருப்பப்படுகிறார். நீங்கள் வாழ்ந்திருக்கணும்னு விருப்பப்படுகிறார். அப்படின்னா உங்கள் ஆத்துமா வாழணும். ஆமென். உங்கள் ஆத்துமா வாழணும். ஹல்லேலூயா. அந்த வெளிப்படுத்தல் அந்த சர்தை சபை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆமென். ஆமாம். எந்த ஆத்துமா வாழும், எந்த ஆத்துமா சாகும் அப்படின்னா, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நமக்கு நேரம் இல்லை. தேவன் அநேக காரியங்களை குறித்து அந்த இடத்துல அவர் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய ஆத்துமா வாழணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையாய் கொடுத்தது என்ன அப்படின்னா, யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். ஆமென். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். ஆமென். ஆமாம், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, நம்மளுடைய ஆத்துமா வாழணும்னா நம்ம அவரிடத்துல தான் நம்ம சேரணும். மனுஷனிடத்தில் சேருகிறதற்கு நம்ம பிரயாசப்படக்கூடாது. ஆமென். மனிதனோடு ஐக்கியமாகிறதற்கு பிரயாசப்படக்கூடாது. சபையில் ஒரு ஐக்கியம் இருக்குது, விசுவாசிகளுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்குது, போதகர்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்குது. ஆமென். ஆனால் அந்த ஐக்கியம் எப்படி இருக்கணுமோ அந்த லிமிட்டில் தான் இருக்கணும். ஹல்லேலூயா.
ஆமாம், அந்த லிமிட்டை தாண்டி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதுக்கு மேலே போச்சுன்னா அது விக்கிரகமாக மாறிடும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், யாரும் தயவுசெய்து வருத்தப்படாதீங்க. ஒரு மனுஷனை விக்கிரகமாக மாக்குறது நம்ம தான். ஆமென். ஆமாம், தேவனுக்கு மேலே இவர் பெரிய போதகர், இவர் பெரிய தீர்க்கதரிசி, இவர் பெரிய அப்போஸ்தலர், இவர் பெரிய சபையை நடத்துகிறவர், எவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கண்கள் மனுஷன் மேலே திரும்புமானால் நம்முடைய ஆத்துமா சாகும். தேவன் பக்கமாய் நம்முடைய ஆத்துமா சேருமானால் நம்முடைய ஆத்துமா வாழும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். ரெண்டாவது, அவரை சேரணும், அவரையே அண்டி கொள்ளணும். அவரை தவிர வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. ரெண்டாவது, அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். ஆமென். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமாம், ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற பயம் இருக்கணுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். ஆமென். இன்றைக்கு அது சபைகளில் பார்க்கவே முடியாது. பார்க்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. நான் வெட்கப்படுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு இல்லை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? நம்முடைய குடும்பத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? ஆமென். கர்த்தருக்கு பயப்படாத எந்த ஆத்மாவும் வாழாது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் மனுஷனுக்கு பயப்படுறாங்க, மனுஷனுக்கு பயப்படுற. இன்னைக்கு சபைக்கு வர்றது எதுக்கு தெரியுமா? கர்த்தருக்கு பயந்ததுனால சபைக்கு வருகிறது இல்லை. இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால ஆராதிக்கிறது இல்லை. வரலன்னா பாஸ்டர் கேட்பாருங்கிறதுக்காக வர்றது. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்கலைன்னா மற்றவங்க என்ன சொல்லுவாங்கங்கிறதுக்காக ஜெபிக்கிறது, அது இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய ஆத்துமா வாழ். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படாம மனுஷனுக்காக, மனுஷனுடைய முகத்துக்காக செய்கிற எந்த கிரியையும் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தோன்னா யோபு சொல்றாரு 33ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், அவன் மாம்சம் அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். அவன் சரீரத்தினால் அவன் திருப்பப்படுகிறது இல்லை, அவன் ஆத்துமா திருப்பப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், எப்போ நம்ம தேவனை ருசி பார்த்தோமோ, ரட்சிக்கப்பட்டோமோ, அப்போ இருந்த அந்த ஒரு எனர்ஜி, அந்த சந்தோஷம், சமாதானம், அந்த காரியங்கள் நமக்குள்ளே என்ன செய்யும், நமக்கு உண்டு. ஓகே, நான் செய்திக்கு நேராக நான் கடந்து செல்கிறேன். ஆமென். அப்போ ஒரு ஆத்துமா வாழ வேண்டும், ஒரு ஆத்துமா வாழ வேண்டும். ஆத்துமா வாழ்கிறதுக்கு எப்படி ஒரு ஆத்துமா வாழ முடியும் அப்படின்னு சொன்னால், 49ஆம் சங்கீதம் வீட்டில் போய் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். நான் சொல்லிடுறேன். நான் இந்த 49ஆம் சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய இரத்தத்தை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆத்துமா எப்படி தப்புவிக்கப்படுகிறது, ஆண்டவர் எப்படி தப்புவிக்கிறார் என்பதை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஆத்துமா வாழணும்னா தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். அனுதினமும் தேவனுடைய இரத்தத்தினாலே நம்ம கழுவப்படணும். தேவனுடைய சந்நிதிக்கு முன்பதாக, தேவனுடைய பலிபீடத்துக்கு முன்பதாக நம்மை கொண்டு வந்து நிறுத்தி நம்மளை நிதானித்து அறியணும். இன்றைக்கு நான் ஏதாவது பாவம் செய்திருக்கிறேனா, ஏதாவது நான் தவறி இருக்கேனா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாவது செய்திருக்கேனா, ரட்சிக்கப்பட்ட நாள் மட்டும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இது பண்ணிட்டா நம்முடைய ஆத்மா என்ன செய்யாது, வாழாது. ஏன்னா ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அதுதான் நான் முன்னாடி சொன்னேன், அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் நிதானமாக வாசித்து பாருங்கன்னு சொல்லிட்டு. அப்போது நம்மளை அறியாமல் நம்ம என்ன பாவம் செய்கிறோம் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது.
அப்போ ஒவ்வொரு நாள் இரவும் தேவனுடைய சமூகத்தில் நம்மளை பரிசுத்தப்படுத்தணும். அவருடைய இரத்தத்தினாலே நம்ம கழுவணும். ஆமே. நாங்கள் குடும்பமாக நாங்கள் ஜெபிக்கிற பொழுது நான் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் இரத்தத்தை சொல்லி சொல்லி நான் என்ன செய்வேன், ஜெபிப்பேன். என் பிள்ளைகளுடைய தலை மேலே கை வச்சு இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இந்த இயேசுவின் ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. என் இயேசுவின் ரத்தம் என் பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிறது. என் இயேசுவின் ரத்தம் என் பிள்ளைகளை பாதுகாக்கிறது. ஆமென். என் இயேசுவின் ரத்தம் என் பிள்ளைகளை வழி நடத்தும், ஆலோசனை சொல்லும் அப்படின்னு சொல்லி இயேசுவின் ரத்தத்தை உயர்த்தி 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 நாங்கள் ஜெபிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை நம்ம பிரகடனப்படுத்தணும். அதை உறுதியாக பிடிக்கணும். இந்த உலகத்தில் இல்லாத ஒரு ஐஸ்வர்யம், அமேன், என்னன்னா இயேசுவின் ரத்தம். அமேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் கிடைக்காத மேன்மை என்னன்னா இயேசுவின் ரத்தம். அவ்வளவு விலையேற பெற்றது என் இயேசுவின் ரத்தம். அமேன். ரத்தத்தினால ஒரு மனுஷன் என்ன செய்யணும், கழுவப்படணும். அந்த இரத்தத்தினால நம்முடைய ஆத்துமா கழுவப்படுமானால் நம்முடைய ஆத்துமா வாழும். ஆமென். ஹல்லேலூயா. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆமென். உங்க ஆத்துமாக்களுக்காக அந்த இரத்தத்தை நான் என்ன செஞ்சேன், பாவ நிவர்த்தி செய்வதற்காக நான் கட்டளையிட்டேன். என் இயேசு ராஜா இரத்தம் சிந்தினது என் ஆத்துமாவை மீட்கும்படியா, நம்மளுடைய ஆத்துமா வாழும்படியா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஜீவன் இருக்கிறது. என்ன ஜீவன்? என்னை வாழ வைக்கிற ஜீவன். ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவை வாழ வைக்கிற ஜீவன். என் சரீரத்தில் நான் வாழ்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆத்துமாவில் வாழ்ந்தாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். சரீரத்தில் உயிரோடு இருக்கிறதுனால நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. இதில் சரீரத்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம போகும் பொழுது அந்த மண், இவன் விலையேற பெற்றவன், விலையேற இடத்துல அவன் வசித்தான், அவன் ஆஸ்தி அந்தஸ்துலாம் ரொம்ப விலையேற பெற்றது, ரொம்ப பெயர் பெற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண் நம்மளை திங்காமல் விடாது, புழு நம்மளை அரிக்காமல் விடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்மளுடைய செத்த உடனே மனுஷனும் மதிக்க மாட்டான், மண்ணும் நம்மளை மதிக்காது, உள்ளே இருக்கிற பூச்சியும் நம்மளை மதிக்காது. ஆனால் இந்த ஆத்துமார தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்படுமானால் அது விலையேற பெற்றதாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. அது விலையேற பெற்றதாய் மாறும். 1 யோவான் 7ஆம் அதிகாரம். ஆமென். அதனால நம்ம இரத்தத்தினால என்ன செய்வோம், கழுவப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். 1 யோவான் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியமாய் இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு இயேசுவின் இரத்தம் மிக மிக முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. 2வது, ஆமென், நம்மளுடைய ஆத்துமா எப்படி வாழும் அப்படின்னு சொன்னா, தேவன் நமக்கு கொடுக்கிற அபிஷேகத்தினாலே அது வாழும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 23ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனத்து வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமென். 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி, ஆமென், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆமென். அவர் என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. ஏன் தெரியுமா? என் ஆத்துமா வாழ்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமா, நான் மரண படுக்கையில நான் கடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஆமாம். தாவீத சவுலும் அப்சலமும் விரட்டி ஒரு இது மாதிரி விரட்டிட்டு போனாங்க. அவன் சொல்கிறான், ஒரு செத்த நாயை வேட்டையாடுகிறது போல என்னை நீர் என்ன செய்றீ, வேட்டையாடுகிறேன். ஆனால் அவன் ஆத்துமா ஆண்டவரை நோக்கி காத்திருந்தது. அவன் ஆத்துமா கலங்கவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால தான் இந்த வார்த்தையெல்லாம் அவரால் சொல்ல முடிந்தது. நீங்கள் தியானிக்க நம்மளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். ஆமென். என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். எதனால இந்த ஆசீர்வாதம்னா,
என் தலையை நீர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அதனால என் பாத்திரம் நிரம்பி வழி. எந்த பாத்திரம்? என் பண்டக சாலை இல்லை, என் மாப்பு செய்கிற தொட்டி இல்லை, என் எண்ணெய் தொட்டி இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் பேங்க் அக்கௌண்ட் இல்லை, என் ஆத்துமா நிரம்பி வழியும். ஆமென். அவரை துதிக்கிற துதியினால என் ஆத்துமா என்ன செய்யும்? நிரம்பி வழியும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆத்துமா வாழணும். ஆமென். அப்போ தான் 6வது வசனத்தை சொல்கிறாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீடுங்கிறது இன்றைக்கு நம்ம கூடி வந்திருக்கிற சபை அல்ல. அந்த பரலோக வீட்டில் நம்ம நீடித்த நாட்களாய் நம்மளுடைய ஆத்துமா நிலைக்க வேணும்னா அவர் கொடுக்கிற அபிஷேகம் நம்மளுடைய ஆத்துமாவை வாழவை. ஆமென். அந்த அபிஷேகம் நம்மளை பாதுகாக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அந்த அபிஷேகம் நம்மளை என்ன செய்யும்? பாதுகாக்கும். ஆமென். அந்த அபிஷேகம் நம்மளை வழி நடத்தும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது ரொம்ப தெளிவாக, சில உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் போய் எருசலேமில் போய் என்ன செய்யுங்க? காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் போய் பிதாவை என்ன செய்வேன்? வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒரு மனுஷனோடு இருந்தால் தான் அவன் ஆத்துமா வாழும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லைன்னா நம்முடைய ஆத்துமா வாழாது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அபிஷேகம் என்பது சும்மா எண்ணெயை எடுத்து தலையில் ஊற்றி அபிஷேகிக்கிறது இல்லை, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு. ஆமென். ஆமாம், ஒரு ஆத்துமா எதனால் அபிஷேகிக்கப்படணும்னா பரிசுத்த ஆவியானுடைய நிறைவினால் அபிஷேகிக்கப்படணும். ஆமென். மேல் வீட்டு மாடியில் கடந்து கூடி வந்திருந்த 120 பேர் எத்தனை தீர்க்கதரிசி, எத்தனை ஊழியக்காரன் எழும்பி நின்று ஆயில் எடுத்து அபிஷேகம் பண்ணாங்க? இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இன்றைக்கு வேணும். ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாமல் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், என் ஆத்துமா வாழும் அப்படின்னு சொன்னால் அது முட்டாள்தனம். ஆமென், ஹல்லேலூயா. வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவரே தெளிவாக சொல்லுகிறார், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும்னா, நாம் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும்னா, சத்தியத்தில் நிற்கணும்னா பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாமல் நம்மளால் நிற்க முடியாது என்பதை வேதம் தெளிவாய், என் இயேசு தெளிவாய் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் பரிசுத்த ஆவியானுடைய துணை நமக்கு என்ன செய்யணும்? தேவை. ஆமென். அப்போ தான் நம்முடைய ஆத்துமா வாழும். 3வதாக, ஆமாம், எப்போ நம்முடைய ஆத்துமா வாழும் என்றால் 71வது சங்கீதத்தை நம்ம பார்க்கும் பொழுது 23வது வசனத்தில், நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழ். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். எப்போ நம்முடைய ஆத்துமா வாழும் அப்படின்னு சொன்னால், நான் பாடும் பொழுது, ஆமென், நான் துதிக்கும் பொழுது, நான் தேவனை ஆராதிக்கும் பொழுது, நான் ஸ்தோத்தரிக்கும் பொழுது, ரீகா ரானா, ஆமென், அப்போல்லாம் நம்முடைய ஆத்துமா அப்படி துள்ளும் பாருங்க. அந்த வசனம் என்னை அப்படியே சந்தோஷப்படுத்தினது. ஆமென், ஹல்லேலூயா. நான் பாடும்போது என் உதடும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். ஆமென். அதை உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்கிறவன் தான் அதை புரிந்து கொள்ள முடியும், அதை இந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் பாடும் பொழுது, ஆமென், நான் பாடும் பொழுது, ஆமாம், நம்ம எப்படிப்பட்டவர்களாய் நம்ம பாடணும்னா, உண்மை கர்த்தருக்குள்ள பரிசுத்தமாய் அபிஷேகிக்கப்பட்டவர்களாய், ஆமாம், தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய், ஆமென், அவருடைய பிள்ளையாய் இருந்து நம்ம என்ன செய்யணும்? பாடணும். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறவனும் பாடுறான், தெரியுமா? யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா, ஆமாம், உலகத்தில் இருக்கிறவனும் பாட்டு பாடுறான், கிறிஸ்தவ பாட்டே பாடுறான், ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டே பாடுறான், ஆமாம், ஜான் ஜெபராஜ் பாட்டே என்ன செய்கிறான்? பாடுறான். ஆமாம், அதில் இப்போது ஒரு பாட்டு ரொம்ப ட்ரெண்டாக போகுது, கத்தரையே நீ நம்பு சர்க்கரையே வராது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப கேலி கூத்தா, இதுதான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நாமத்தை நீ என்ன செய்யாத, வீணில் வழங்காத. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அவன் ஆத்துமா கம்பீரித்து மகிழுன்னு சொல்ல முடியுமா? அவனுடைய உதடு
ஆர்ப்பரிக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆமென். பாடுகும் பொழுது நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும். கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டதாக இருக்கணும். தேவனுடைய அபிஷேகம் நம்முடைய சிரசின் மேல் இருக்கணும். ஆமென். அது இல்லாமல் நம்ம பாடுனா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை பாடணும்னா அதுக்கேற்ற தகுதி இருக்கணும். ஆமென். தேவனை பாடுகிறதற்கு தகுதி உள்ளவர்களை நியமித்தாங்க. வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென். ஆமாம், தகுதி இல்லாதவங்களை கொண்டு வந்து பாடகருக்குள்ளில் என்ன செய்ய முடியாது, நிறுத்த முடியாது. ஆமாம், அப்படி நிறுத்தினா அது கேலி கூத்தா மாறிடும். ஆமென். ஏன்னா அந்த இடத்த ஆக்கிரமித்ததே இதுக்கு முன்னாடி லூசிஃபர் தான். அவன் அந்த இடத்துல இருந்து தான் அவன் விழுந்தான். அதனால் அந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸான இடம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இடத்துல நம்ம நின்று பாடணும், துதிக்கணும்னா அதுக்கேற்ற தகுதி இருக்கணும். தகுதி இல்லைன்னா தேவனை ஆராதிக்க நினைச்ச முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக நான் நின்று சொல்கிறேன். ஆமென். நடுக்கத்தோடு சொல்கிறேன். காலையில் தேவனை ஆராதிக்கணும், ஆராதனை நடத்தணும்னா என் இருதயம் நடுங்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நான் பாடணும்னு நான் பாடுனேன்னா என்னை போல ஒரு அருவருக்கப்பட்டவன் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. என்னை போல ஒரு சபிக்கப்பட்டவன் இருக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. என் இருதயம் நொறுங்கி நான் ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக என்னை தாழ்த்தி நான் ஆராதிக்கணும். என் திறமை என்ன, என் இது என்னன்னு சொல்லி நான் காட்டி ஆராதிக்கணும்னு நினச்சேன்னா என்னை போல ஒரு சபிக்கப்பட்டவன் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஆமென். ஆராதிக்கணும்னா அதுக்கு உண்டான தகுதி இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிறவருடைய ஆத்துமா வாழும். ஆமென். அவருடைய ஆத்துமா கம்பீரித்து மகிழும் என்று சங்கீதக்காரர் சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா. அவனுடைய ஆத்துமா என்ன செய்யும்? கம்பீரித்து மகிழும். 103 சங்கீதத்தை அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாது. ஆமென். அவர் செய்த உபகாரங்களை மறவாமல் ஒன்றுன்னா சொல்லி நீ நினைச்சி உதட்டிலிருந்து நீ ஸ்தோத்திரம் செலுத்தாத. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை என்ன செய்ய ஸ்தோத்திரி. ஆமென். அப்போ ஆமென். ஹல்லேலூயா. 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனத்தை தயவுசெய்து எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. 103 சங்கீதம். உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, ஆமென், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஒன்று. ஆமென். நம்முடைய ஆத்மா வாழணும்னா கர்த்தரை துதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆண்டவரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஓகே. 4வதாக ஆமென், நம்முடைய ஆத்மா வாழணும்னா வேத வசனத்தை நம்பணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபு 1 அதிகாரம் 21வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை என்ன செய்யணுமா? சாந்தமா. வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவனுடைய ஆத்துமா வாழும். ஆமென். வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவனுடைய ஆத்துமா வாழாது. வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. அதனால தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழும்போது ஓமையாக சொன்னார், விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். ஆமென். தூற்றுக்கூட அவன் கையில் இருந்தது. அவன் விதையை விதைக்கிறப்ப சில விதை என்ன செய்தது? வழி அருகே விழுந்தது, கற்பாறையின் மேல் விழுந்தது, முட்செடியின் மீது விழுந்தது. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல நிலத்தில் மேல் விழுந்தது. ஆமென். ஆமாம். எந்த விதை பலன் கொடுத்தது, எந்த விதை வாழ்ந்தது அப்படின்னு சொன்னால், நல்ல நிலத்தில் விழுந்த விதை என்ன செய்தது? உயிரடைந்து பலன் கொடுத்தது. ஆமென். கற்பாறையின் மேலே விழுந்ததோ, வழி அருகே விழுந்ததோ, இல்லைன்னா முட்செடி நடுவில் இருந்ததோ என்ன செய்யலை? அந்த விதை வாழ்கிறது போல ஒருவேளை முளைச்சிருந்துருக்கலாம். அதுதான் ஆண்டவர் ஓமையே சொன்னார். ஆமென். அதுக்கு
என்ன செஞ்சது? கடைசியில் வேர் சரியாக போகாதனால என்ன செய்யல, பலன் கொடுக்க முடியவில்லை. நம்மளுடைய ஆத்மா வாழணும்னா நல்ல விதையான நல்ல நிலமாகிய என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமே, நல்ல நிலமாக இருக்கணும். திருவசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளணும். இவரை விட எனக்கு வசனம் தெரியும் நினச்சிட்டா முடிஞ்சது கதை. ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். ஆமாம், இந்த வசனம் யார் வாயிலிருந்து வந்தாலும் அதை சாந்தமாய் திருவசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். இந்த வார்த்தை மனிதனிடத்திலிருந்து வரல, தேவனிடத்திலிருந்து வருகிறது. இந்த வார்த்தை யார் இடத்திலிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. அந்த வசனத்தை நம்ம உறுதியாய் பிடிக்கும் பொழுது, ஆமாம், தேவன் அநேகருக்கு கிருபைகளை கொடுக்கிறார். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருபையை அப்படியே அள்ளி கொடுக்குறாருங்க. ஆமாம், அவங்களுக்கு வசனம் அதிகமாய் கொடுக்கப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அவ்வளவாய் கணக்கு கேட்கப்படும். ஆமே, எவ்வளோ அதிகமாக வசனத்தை கேட்குறாங்களோ அவ்வளோ அதிகமாக ஆண்டோடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? போய் கணக்கு கொடுக்கணும். சும்மா கேட்டுட்டு சொன்ன ஆளை திருப்திப்படுத்திட்டா போதாது. இந்த வசனத்தை அவர் வாயில் கொடுத்த ஆண்டவரை நம்ம திருப்திப்படுத்தலைன்னா நம்முடைய ஆத்துமா வாழாது. நம்முடைய ஆத்துமா என்ன செய்யும்? சாகும். சொல்லப்பட்ட வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலைன்னா சொன்ன போதகர ஊழியக்காரனை நம்ம அவமானப்படுத்தலை, அந்த வார்த்தையை அவனிடத்துல கொடுத்த தேவனை நாம் அவமானப்படுத்துகிறோம் என்பது தான் அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சாந்தமாய் மனத்தாழ்மையாய் நல்ல நிலமாய் நம்முடைய அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்வோமானால் நம்முடைய ஆத்துமா வாழும். வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத எந்த ஆத்துமாவும் வாழாது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், ஐந்தாவதாக கீழ்ப்படுகிற ஆத்துமா வாழும். ஆமென், கீழ்ப்படுகிற ஆத்துமா வாழும். ஆமென். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது பவுல் ஆலோசனையாய் எபிரேயருக்கு அவர் சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடியால். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுடைய ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடியால், ஆமென், உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு எப்படி இருக்காது? பிரயோஜனமாக இருக்காதே. உங்களை நடத்துகிறவர்கள் துக்கத்தோட அதை செய்தால், ஆமென், அது உங்களுக்கு என்ன செய்யாது? பிரயோஜனமாக இருக்காது. உன் ஆத்துமா வாழாது. உன் ஆத்துமா வாழணும்னா நீ அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இரு என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிற. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், வேத வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அதை சொல்லுகிற ஊழியக்காரனுக்கும் கீழ்ப்படியணும். உன்னை நடத்துகிறவர்கள், ஆமென், ஹல்லேலூயா. என்ன நான் இந்த வசனத்தை தியானித்து பார்க்குறப்ப முதல்ல நான் சரியான்னு நான் நிதானித்து பார்க்கணும். இதுவரைக்கும் என்னை நடத்தின போதகர்களுக்கு நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன்? இந்தியாவில் இருந்த வரைக்கும் நான் சபையில் எப்படிப்பட்டவனாக இருந்தேன்? இங்கே வந்து இருந்த சபையில் இருந்த போதகர்களை நான் எப்படி கனப்படுத்தினேன்? எப்படி நான் நடத்தினேன்? அந்த வார்த்தையை நான் எப்படி கீழ்ப்படிந்தேன்? எப்படி சபையில் நான் ஊழியம் செய்தேன்? அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? நினச்சி பார்க்கணும். சில காரியங்களை தேவன் நமக்கு அனுமதித்து அழகாய் நம்மளை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து தைரியமாக இந்த வார்த்தையை சொல்ல தேவன் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஊழியக்காரனுக்கு அடங்கினதுனால தான். ஆமென். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு தயவு செய்து நான் சொல்லணும். நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ஆண்டவர் இந்தியாவில் இருந்த வரைக்கும் சபை போதகர் அம்மாவுக்கு என்னை நடத்தினவர்களுக்கு நான் உண்மையாக இருந்தேன். கர்த்தர் என்னை வசனத்தை போதிச்சார். எனக்கு நடத்தின சண்டே ஸ்கூல் டீச்சர் இருக்காங்கல்ல, அந்த டீச்சரை நான் அவ்வளோ கனப்படுத்துவேன். இப்போ கடைசியாக நான் இந்தியாவுக்கு போயிட்டு வர்றப்ப கூட எனக்கு சண்டே ஸ்கூல் எடுத்த டீச்சரை போய் பார்த்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி, நீங்கள் அன்னைக்கு விதைச்ச விதை இன்னைக்கு எனக்கு பலன் கொடுக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அன்னைக்கு நீங்கள் எனக்கு நல்ல காரியத்தை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்க. இன்னைக்கு பாருங்கள், நான் ஊழியக்காரனாக நிற்கிறேன். அதனால தான் நான் உங்களை பார்த்து தேங்க்யூ ஆண்டின்னு சொல்லிட்டு போகிறதுக்காக வந்தேன். அவங்களுக்கு கண்ணில் இருந்து தண்ணீராக வருது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அன்றைக்கு அவர்கள் எனக்கு விதைத்த விதை.
ஆமென், ஹல்லேலூயா. அவர்களுக்கு நான் கீழ்ப்படிந்ததுனால, அவங்க சொன்ன அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளதுனால பாவத்தை வெறுக்கக்கூடிய இருதயத்தை கொடுத்தார். இந்த தேசத்துக்கு வந்த பிறகும் இந்த தேசத்தில் இருக்கிற ஆஸ்தியின் பின்னாடியும் ஐஸ்வர்யத்தின் பின்னாடியும் பாவத்துக்கு பின்னாடியும் உலகத்தினுடைய இச்சைக்கு பின்னாடியும் ஓடுறதுக்கு எனக்கு துணிகரம் வரல. ஏன் தெரியுமா? அன்னைக்கு அவங்க சொல்லி கொடுத்தது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்ததுனால தான் இந்த தேசத்துக்கு வந்தும் என்னை பார்க்கறதுக்கு, என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாவிட்டாலும் என் ஆத்துமா வாழ்கிறதுக்கு காரணம் அந்த வசனத்துக்கு அவங்க சொல்லி கொடுத்த ஊழியக்காரர்களுக்கு நான் கீழ்ப்படிந்ததுனால. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்தாச்சு. அப்போது என்னை இதுவரைக்கும் நடத்தின ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நீ போய் என்ன செய்யணும்னா என்னைய கான்டாக்ட்லேயே இருக்கணும், நான் உன்னை அட்வைஸ் பண்ணுவேன், நான் உன்னை கைட் பண்ணுவேன், என்ன செய்யணும், நீ என்கிட்ட கான்டாக்ட் ஆகிடுச்சு, அது நல்லது தான், அது நல்லது தான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். நான் அப்புறம் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், ஆமாம், ரெகுலராக நீ என்ன செஞ்சிடணும், எனக்கு டைத் ஆஃபரிங் கொடுத்துடணும். என்ன செஞ்சிடணும்? ரெகுலராக டைத் ஆஃபரிங் என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். ஆஹா, அது வரைக்கும் நல்லா இருந்தது, கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. டைத் ஆஃபரிங் கொடுக்கறதுல நான் எனிமி கிடையாது, நான் எதிராளி கிடையாது. ஆமென். ஆனால் நான் எந்த சபையில் நான் பங்கெடுக்கிறேனோ, எந்த இடத்துல திருவிருந்து எடுக்கிறேனோ, ஆமென், ஹல்லேலூயா, எந்த சபையின் கீழே எந்த போதகருக்கு வார்த்தையை நான் கேட்கணுனோ அந்த போதகனுக்கு முதல்ல நான் உண்மையாக இருக்கணும். என் மேரேஜில், என்னுடைய மேரேஜில் நான் சொன்ன மாதிரி, லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி பாஸ்டர் ராஜேந்திரன் அவர்கள் என்ன செய்கிறாங்க, என் திருமணத்தை நடத்துகிறவர். அவர் சொல்கிறாரு, ஆமென், அவருக்கு இந்த சம்பாஷணை எதுவுமே என்ன செய்யாது, தெரியாது. அதான் நான் சொன்னேன், அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறாரு, நீ போ, அந்த தேசத்தில் நான் உன்னை என்ன செய்வேன், பயன்படுத்துவேன், நீ ஆண்டவருக்காக நீ ஊழியம் செய்வேன். இதெல்லாம் கற்பனையில் கூட நினச்சி பார்க்காத விஷயம் அவர் சொல்லும் பொழுது. ஆமென். ஆமாம், நான் நினச்சிக்கிட்டேன் சபையில் நம்ம நினச்சிவோம், இந்தியாவில் இங்கே செஞ்ச மாதிரி பாய் விரிப்போம், சேர் போடுவோம், பாஸ்டருக்கு உதவி செய்வோம், கார் ஓட்டிகிட்டு போவோம், இதுதான் என் ஊழியம் நான் நினச்சிக்கிட்டேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், குட் நியூஸ் மிஷன் சபைகள்லாம் நீ என்ன செய்வேன், ஆரம்பிப்பேன்னு சொன்னார். அது என்னவோ எனக்கு தெரியல. ஓகே, அவர் இன்னொரு வார்த்தை முக்கியமாக அவர் சொன்னது வார்த்தை என்னென்னா, நீ போய் நீ போகிற சபைக்கு நீ உண்மையாக இருக்கணும், நீ போகிற சபைக்கு உண்மையாக இருக்கணும். உன்னுடைய டைத்தோ ஆஃபரிங்கோ இங்கே இருக்கிற பாஸ்டர் கேட்டார் அப்படின்னு சொல்லி அவருடைய பேரை மென்ஷன் பண்ணி இவர் கேட்டார் அவர் கேட்டாருன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, அனுப்பக்கூடாது. அனுப்புன தொலைஞ்ச நீனு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிண்டலாக நக்கலாக சொல்லிட்டு, அத்தை இருக்காங்க, மாமா இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக என் தேவன் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொன்னது தான், நீ எந்த இடத்துல நீ ஆண்டவரை ஆராதிக்க போகிறியோ, ஆராதிக்க போகும் பொழுது உன்னுடைய காணிக்கை, உன்னுடைய தசம பாகம், உன்னுடைய பொருத்தனை எடுத்துகிட்டு போய் அந்த பலிபீடத்தில் வச்சு நீ ஜெபம் பண்ணி நீ காரியத்தை செய். ஊரில் இருக்கிற ஊழியக்காரன் கேட்டான்னு சொல்லி கொடுத்து இது பண்ணேன்னா உன் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை, சாபந்தான் நிற்கும் என்பதை தெளிவாய் அவர்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஊரில் இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கணும், நான் கொடுக்குறேன், அள்ளி கொடுக்குறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் டைத் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதம் நிரம்பி வரும்போது தேவன் நம்மளுடைய இருதயத்தில் ஏவும் பொழுது செய்ய வேண்டியவர்களுக்கு செய்யாமல் இருப்பது அது பாவம். ஒரு ஊழியத்துக்கு யாருக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு செய்யணும். ஆமென். அவர் அங்கே இருந்துட்டு இதுவரைக்கும் நான் தான் உன்னை நடத்தினேன், நான் தான் உனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், நீ எனக்கு தான் டைத்து கொடுக்கணும்னா தவறான உபதேசம். ஆமென், ஹல்லேலூயா. இதை புரிந்து கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்தார். நான் டைத்து ஆஃபரிங்க்கு உள்ள பாஸ்டர் நான் கிடையாது என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆமென். அதனால தான் ஆஃபரிங் பாக்ஸ் அங்கே இருக்குது. விருப்பப்பட்டவர்கள் என்ன செய்யலாம், போடலாம். விருப்பப்படாதவர்கள் யார் இடத்துலையும் நாங்கள் என்ன செய்கிறது இல்லை. ஆமாம், ஏன்னா வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, கட்டாயத்தினாலும் அல்ல, ஒரு விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, அவனவன் இருதயத்தில் நியமித்ததின்படி கொடுக்க கடவன். உண்மையுள்ளவனை கர்த்தர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ கீழ்ப்படுகிற ஆத்துமா என்ன செய்யும், வாழும். ஆமென். ஆறாவதாக, அதிகாலமே அவரை தேடுகிற தேடணுங்க, வாஞ்ச இருக்கணும். நம்ம காலையில் வசனம் வாசிச்சோம்ல,
என் ஆத்துமா உன் மேலே வாஞ்சையா இருக்கிறது. எப்போ விடியும், எப்போ நான் ஆலயத்துக்கு போவேன், எப்போ ஆண்டவரை ஆராதிப்பேன், ஆமென் ஹல்லேலூயா, எப்போ நான் எந்திப்பேன் அப்படிங்கிற படுக்கும் பொழுதே எப்பண்டா 2 மணி ஆகும், எப்பண்டா 3 மணி ஆகும், எந்திரிச்சு நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஆமென் ஹல்லேலூயா, எப்போ நம்ம குடும்பமாக சேர்ந்து துதிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். 63ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை நான் என்ன செய்கிறேன், தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன் மேலே தாகமாயிருக்கிற, என் ஆத்துமா தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. நம்ம எப்பவும் அவரை வாஞ்சிச்சுக்கிட்டே நம்முடைய ஆத்துமா தாகமாகவே என்ன செய்யணும், இருக்கணும். ஆமென் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்தது, உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன், ஜீவனை பார்க்க உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை என்ன செய்யும், துதிக்கும், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நான் உங்களுடைய நாமத்தை சொல்லி நான் என்ன செய்வேன், கையெடுப்பேன். 5வது வசனம், அப்படி ஆத்துமா வாஞ்சையா தேடிச்சு அப்படின்னா, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் ஆத்துமா திருப்தியாகும். தேவனை தேட தேட, ஆமென் ஹல்லேலூயா, இரவும் பகலும் அவரை தேட தேட நம்முடைய ஆத்துமா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தியாய் செழிப்பாக இருக்கும், அந்த ஆத்துமா வாழும். ஆமென் ஹல்லேலூயா. நல்ல ஆகாரம் சாப்பிட்றதுனால நம்ம வாழ முடியாது, நல்ல பிரியாணி ஹெல்த்தியாக சாப்பிட்றதுனால நம்ம என்ன செய்ய முடியாது, நம்முடைய ஆத்துமா வாழ முடியாது. நம்முடைய ஆத்துமா வாழணும்னா கர்த்தரை தேடணும். அதிகாலையில் நான் எழும்பி நான் கர்த்தரை தேடுவேன், ஆமென் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறார். இரவும் பகலும் நான் அவரை தேடுவேன். அப்படி தேடுகளுடைய ஆத்துமா வாழும். ஆமென். 7வதாக, ஆமென், கடைசியாக, ஆமென், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். உதாரண குணமுள்ள ஆத்துமா. ஆமாம், ஆத்துமால கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. ஆமென். அது கொடுக்கறத குறித்து சொல்லப்படலை. நான் சொல்கிறது உதார குணமுள்ள ஆத்துமானா, ஆத்துமால ஒரு பெருந்தன்மை இருக்கணும், மற்றவர்களை குறித்து ஒரு மேன்மையான காரியங்கள் இருக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. மற்ற குடும்பங்களை குறித்து, அவருடைய ஆத்துமா வாழ்கிறது குறித்து, அவங்க தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறதை குறித்து, ஆமென், நல்ல ஒரு எண்ணம் இருதயத்தில் இருக்கணும். ஆமென். நான் இதெல்லாம் பார்த்துருக்கிறேன், அதனால நான் சொல்கிறேன். மற்றவங்க ஆண்டவருக்காக எழும்பி நிற்கிறது சில ஜனங்களுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது, எரிச்சலின் ஆவி இருக்கும், அந்த ஆத்துமா வாழாது. ஆமென் ஹல்லேலூயா. மற்றவங்க தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறத பார்த்து சந்தோஷப்படணும். ஆமென். இந்த குடும்பம் வாழ்ந்திருக்குதுன்னா அந்த குடும்பம் அவளுடைய ஆத்துமா வாழ்ந்திருக்கிறது. கர்த்தர் அந்த ஆத்துமாக்களை வாழ பண்ணி இருக்கிறார். அவர்கள் அதிகாலமே கர்த்தரை தேடுகிறார்கள், அவர்கள் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள், ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படுகிறார்கள், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறார்கள். ஆமென் ஹல்லேலூயா. அப்படி நினைச்சாதான் நம்மளுடைய இருதயம் உதார குணம் உள்ளதாய் மாறும். ஆமென். ஆமாம், கஞ்சத்தனமாக இது எதுக்கு, இது எப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு லிமிட்டேஷன், ஒரு கண்ட்ரோல், ஒரு பார்டரை நம்ம செட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆத்துமா என்ன செய்யாது, வாழாது. ஆமென். அந்த பவுண்டரியை நம்ம விட்டு விளக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. ஆத்துமா, நம்முடைய ஆத்துமா தேவனால் நடத்தப்படணும். இதை தான் நான் சொல்ல வந்தேன். நம்மளால் நடத்தப்படக்கூடாது. நம்முடைய சித்தத்தின், நம்முடைய சுய சித்தத்தின்படி, நம்முடைய எண்ணங்களின்படி என்ன செய்யப்படக்கூடாது, நடத்தப்படக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய ஆத்துமா அவங்களுடைய எண்ணங்களின்படி தான் நடத்தப்படுகிறது. அந்த ஆத்துமா என்ன செய்யாது, வாழாது. உதார குணமா வேத வசனத்தின்படி என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். ஆமென். அது கொடுக்கிறதா இருக்கட்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை வாழ பண்ணுவார். நம்ம எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்கலாம். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நீதிமானே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆமென். எதில் ஆசீர்வாதம்னா, நம்முடைய ஆத்துமாவில் ஆசீர்வாதம், நம்முடைய சரீரத்தில் இல்லை. ஆமென். நம்மளுடைய உலக வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டாம்.
அந்த ஆசீர்வாதம் எல்லாமே அழிந்து போகக்கூடிய ஆசீர்வாதம், அது நிலையில்லாத ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஆத்துமா, ஒரு மனிதனுடைய ஆத்துமா ஆசீர்வதிக்கப்படுமானால் அதை திருடன் திருட முடியாது. ஆமென், அதை அழிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது இயேசுவின் இரத்தத்தினாலே பாதுகாக்கப்படும் பொழுது அந்த ஆத்துமா வாழும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆத்துமா என் தேவனுடைய அபிஷேகத்தினாலே நிரப்பப்படும் பொழுது ஆமென், அந்த ஆத்துமா வாழும். ஆமென், அவரை பாடி துதிக்கும் பொழுது, ஸ்தோத்தரிக்கும் பொழுது அந்த ஆத்துமா என்ன செய்யும்? வாழும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ரட்சிக்க வல்லமையுள்ள அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நல்ல நிலமாய் நம்முடைய இருதயத்தை மாற்றுகிற போது நம்முடைய ஆத்மா என்ன செய்யும்? வாழும். ஆமென். கீழ்ப்படியும் பொழுது, ஊழியக்காரர்களுக்கு, நம்மை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய ஆத்மா வாழும். அதிகாலமே அவரை எப்பொழுதும் தேடுகிறோம். அதனால தான் சங்கீதக்காரர் சொல்கிறார், எப்பொழுதும் அவரை என் கண் முன்னே நான் வைத்திருக்கிறேன், அதெல்லாம் நான் என்ன செய்யப்படுவதில்லை? அசைக்கப்படுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம கண்ணு முன்னாடியே தேவனை வச்சுருக்கணும், எப்பவும் தேடிக்கிட்டே இருக்கணும். நம்ம சிந்தனை, நம்ம எல்லாமே எண்ணங்கள் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்கணும்? அவரை தேடுகிறதா இருக்கணும். அப்படிப்பட்டவருடைய ஆத்துமா என்ன செய்யும்? வாழும். உதாரண குணமுள்ள ஆத்துமா வாழும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீங்கள் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தை நீங்கள் கொடுத்ததுப்பா, இது மனிதன் கொடுத்ததல்ல. இந்த வார்த்தைக்கு எங்களை நான் விட்டு கொடுக்கிறோம் ராஜா, நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு எங்களை விட்டு கொடுக்கிற ராஜா, நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் ஆத்மா வாழணும் ஆண்டவரே. நாங்கள் உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்லைப்பா ஆண்டவரே. நாங்கள் எத்தனை வீடு வச்சிருக்கிறோம், எவ்வளோ உங்கள் பேங்க் பேலன்ஸு ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். என்ன கார் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே, எவ்வளவு நகை வைத்திருக்கிறோம், அவன் எவ்வளவு பேரை நாங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்பது எங்களுக்கு முக்கியம் இல்லை. எங்கள் ஆத்மா வாழணும் சுவாமி, எங்கள் ஆத்மா வாழணும், எங்கள் ஆத்மா வாழணும், எங்கள் ஆத்மா வாழணும். எங்கள் ஆத்மாவை என் தேவி நீங்கள் வாழ பண்ணுவீராக. எங்கள் ஆத்மாவை நீங்கள் வாழ பண்ணுவீராக. எங்கள் ஆத்மாவை நீங்கள் வாழ பண்ணுங்கப்பா. இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. ஐயா, உடைய இரத்தத்தினால நான் அனுதினமும் ஆண்டவரே நான் கழுவப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய அபிஷேகம் என் சிரசின் மேல் எப்பவும் இருக்கணும் ஆண்டவரே. சவுல் இழந்து போனது போல நான் இழந்து போயிடக்கூடாது ராஜா. ஆண்டவரே, என் தலையின் மேல உடைய அபிஷேகம் இருக்கணுமே. சிம்சோன் இழந்து போனது போல நான் இழந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு உடைய அபிஷேகம் தேவை 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 ஆண்டவரே. அப்பா, நீங்கள் என்னை நாங்கள் நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறேன். நல்ல நிலத்துக்கு ஒப்பாய் வசனத்தை நான் ஏற்றுக்கொள்ள என் ஆத்மா வாழணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் கீழ்ப்படிந்து ஆண்டவரே என் ஆத்மா வாழணும் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் உம்மை தேடி உம்மை துதித்து ஆண்டவரே நான் என் ஆத்மா வாழணும் ஆண்டவரே. உதார குணமுள்ள நான் பெருந்தன்மை உள்ளவனாய் மற்றவர்களை மதிக்கிறவனாய் இருந்து என் ஆத்மா வாழணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆமே, நீங்கள் அப்படி செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களுக்குரியது என்று நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி தருகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் நீடித்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமென். தேவனுடைய கரம் நம்மளை ஆளுகை செய்யும், நம்முடைய ஆத்துமா வாழும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.